வணக்கம். எடப்பாடி பழனிசாமி விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஒரு தொழிலதிபர் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குது, அதனால தான் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்சி சீனியர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அதை தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா 2023லேயே பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு பாஜகட்டேருந்து நாங்கள் விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது பொய் அப்படின்னு சொல்லி திமுக அடிக்கடி அதை நிரூபணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முதலமைச்சர் கூட பேசும்போது கூட அதிமுக பாஜகவுக்கு கள்ள கூட்டணி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிகிட்டே இருக்கிறார். ஆனால் இது திமுக வலுவாக இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக பாஜக கள்ள கூட்டணி இருக்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்பேத்கரை பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசின அந்த பேச்சுக்கு திமுகவும் சரி சிறு சிறு கட்சிகளும் சரி எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு கண்டன அறிக்கையை கூட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக எதையுமே பண்ணவே இல்லை. திமுக செயற்குழு கூட்டம் கூட நடந்துச்சு. அந்த செயற்குழு கூட்டத்தில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது கூட கோலைசாமி அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணுறாரு, அமித்ஷாவை பற்றி இவ்வளோ அம்பேத்கரை பற்றி அமித்ஷா இப்படி தினம் பேசுகிறாரு, எல்லா கட்சியுமே கண்டனம் தெரிவிக்குது, அதை பற்றி பேசுகிறாரா? அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன் அவருக்கு பேச தெரியாதா? ஏன் பேச மாட்டேங்கிறாரு? சட்டமன்றத்தில் இவ்வளோ தூரம் நான் பேசுவேன், அவ்வளோ தூரம் பேசுவேன், அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு, வீர வசனம்லாம் பேசுகிறாரு. அம்பேத்கரை பற்றி இவ்வளோ பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரா அப்படின்னு சொன்னார். அதே போல் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் இதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு பாஜகவுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லா கட்சிகளுமே பேசும்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரா? ஒன்றுமே விடலை. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிமுக பாஜகவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அளவில் கள்ள கூட்டணி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதுதான் நமக்கும் சந்தேகமாக, அதிமுக தொண்டர்களும் சந்தேகமாக இருக்குது. கூட்டணினா நேரடியாக கூட்டணியை வச்சுருங்க, எதுக்காக ரகசியமான ஒரு உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு ஒன்று நிலுவையில் கிடக்குதில்ல. அதுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் சில வழக்கறிஞர்கள், ஓபிஎஸ் தரப்புலையும் சில வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி பெங்களூர் புகழேந்தி, அப்புறம் கேசி பழனிசாமி, சூரியமூர்த்தி இவங்கள்ட்டெல்லாம் விசாரணை பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சில இதுக்கெல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் நம்ம பாஜகவை எதிர்த்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக பாஜக நமக்கு எதிராக செயல்பட்டுரும். ஓபிஎஸ் கை ஓங்கி போயிடும். ஓபிஎஸ் கை ஓங்கிருச்சுன்னா நமக்கு ஏற்கனவே பஞ்சாயத்தில் இருக்கிறோம், உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது, மக்கள் நம்மளை நம்ப மாட்டேறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸை கொண்டாந்து உள்ளே விட்டாங்கன்னா அக்கப்புறம் ஆகிடும் அப்படின்னு பயப்படுறாரு. ஏற்கனவே டிடிவி தினகரனுக்கு பாஜக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இந்த முக்கியத்துவனால தான் பார்த்திங்கன்னா பாஜக ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளோட டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்துவார்னு எதிர்பார்த்தா, அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினா கொஞ்சம் பிரச்சனை பஞ்சாயத்து இதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் ஏட உடமாக வாய விட்டுருவார் அப்படிங்கிறனால டிடிவி தினகரனை வச்சு பாஜக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் நேற்று சசிகலா திடீர்னு அவங்களும் செய்தியாளரை சந்தித்து அவங்க பேசுனதில் திரும்பவும் 2026 ஜெயலலிதா ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாங்க. எப்படி அமையும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமினால பேச முடியும்? இதை திமுக கையில் எடுத்துக்கிச்சு. இப்போ துணை முதலமைச்சர் கூட உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிட்டு பேசும்போது அதிமுகவுக்கு பாஜகவை பார்த்தா பயம், அம்பேத்கரை பற்றி விமர்சனம் கூட பண்ண மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறதுக்கு பயப்படுறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா மாநில சுயாட்சிக்காக அண்ணா பேரை வச்சுக்கிட்டு போராடின ஒரு தலைவர் பேரை வச்சுக்கிட்டு மாநில சுயாட்சிக்கு கூட அவர் ஒரு உரிமை குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக அட்டாக் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை தாக்கி தான் பேசுகிறாரு. முதலமைச்சர் ஒரு சைடு தாக்கி பேசுகிறாரு, இந்த சைடு பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சைடு தாக்குறாரு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வச்சு செய்கிறாங்க. இதுக்கு இடையில் இவர் ஏதாவது பண்ணணும்ல. அம்பேத்கரை பற்றி இப்படி அமித்ஷா பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை, ஜெயக்குமாரை விட்டு அறிக்கை விடுறதுல என்ன இருக்குது? ஜெயக்குமார் அங்கே கட்சியோட பொதுச்செயலாளராக இருக்கிறாரு. இல்லை எடப்பாடி பழனிசாமி தானே கட்சியோட பொதுச்செயலாளர்னு சொல்லிக்கிறவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அவர் அமித்ஷாவை எடுத்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். கொடுக்க பயம், கொடுத்து ஏதாவது ரைடு கீடுன்னு விட்டு சின்ன எல்லாத்தையும் முடக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறார். ஆனால் இப்போ அம்பேத்கரை பற்றி அமித்ஷா சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருக்கிறது காரணம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா தலித் ஓட்டுகள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து
அதே போல் வந்து ஜெயலலிதா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அந்த ஓட்டுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இழப்பார். ஏற்கனவே சிறுபான்மையினர் ஓட்டு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவருக்கு இப்போ இருக்கிறவரில் வந்து தலித் ஓட்டுகளும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சீனியர்கள் எல்லாமே போய் ஏதாவது ஒரு சின்ன அறிக்கையாவது கொடுங்க. நீங்கள் தான் பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொல்கிறீங்க, நாங்கள் கூட்டணி வைங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. சரி வைக்கலைன்னா நீங்கள் பாஜகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடலாம்ல. அறிக்கை விடுறதுல என்ன இருக்குது? அதிமுக தொண்டன் அதை தானே நினைக்கிறான். நம்ம பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறதுக்கு அது ஒரு அடையாளமாவது இருக்கும். திமுக வந்து நம்மளை கள்ள கூட்டணின்னு சொல்கிறாங்க, கள்ள தொடர்புன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுங்கன்னா, ஐயோ அறிக்கையா, அதெல்லாம் என்னை எங்கேயோ கொண்டு போய் சிக்கலில் விட பார்க்குறீங்களே, என் கூடயே இருக்கிறீங்க, என் கூடயே சுற்றுறீங்க, என்னையெல்லாம் மேடையில் பொழுது பேசுகிறீங்க, டக்குன்னு என்னை வந்து அண்ணன் எப்போ காலியாகும் திண்ணை எப்போ காலியாகுங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது இல்லாமல் சீனியர்கள் பேசும்போதெல்லாம் ஒரு மலுப்பலான ஒரு காரணத்தை எப்பயுமே சொல்வார். அதே போல் தான் இப்போயும் ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார். சீனியர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு பார், நம்ம வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத எல்லாமே அதிமுக சார்பாக நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம். தேர்தல் செலவாக நாங்கள் பார்த்துக்குறோம், வேட்பாளர் செலவாக நாங்கள் பார்த்துக்கிறோம், எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம். ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வேட்பாளர் மட்டும் அறிவிங்க, இன்னைக்கு கூட்டணி எங்கள் கூட வந்துருங்க, எல்லா செலவையும் நாங்கள் ஏற்றுக்குறோம், ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, 10 பைசா உங்களுக்கு செலவு கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம், கூட்டணி எங்கள் கூட வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரகிட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை எடப்பாடி பழனிசாமி ஒரு தொழிலதிபர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆனால் விஜய் எந்த ரியாக்டும் பண்ணலை. விஜய் ஏன் ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை எதிர்த்து தான் அந்த மாநாட்டில் பேசினார். திமுக கூட அவர் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதிமுகவோட கூட்டணி வைப்பாருன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஆனால் அவர் அதிமுகவோடையும் நான் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் திமுக தரப்புலேருந்து விஜயோட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். என்ன பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னா, விஜய் வந்து கண்டிப்பாக வந்து தனியாக நிற்கணும், இல்லை அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற தேமுதிக இந்த சின்ன கட்சிகள்லாம் இருக்குல்ல, லெட்டர்பேடு கட்சிகள், அந்த கட்சிகள்லாம் இழுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை டம்மியாக்குறதுக்கு திமுக மறைமுகமாக வேலை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமியோட வந்து விஜய் வந்து கூட்டணி வைக்க மாட்டார், ஆனால் தனித்து நிற்பார். தனித்து நிற்கிறனால திமுக ஓட்டையோ திமுக கூட்டணியில் இருக்க ஓட்டையோ விஜய்னால் பிரிக்க முடியாது. ஏன்னா அது எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓட்டை பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து திமுக உருவாக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. அந்த மாதிரி திமுக வந்து இந்த மாதிரி கூட்டணியை ஒட்டச்சு அப்படியே விஜய் சைடு ஏதோ ஒன்று எடப்பாடி பழனிசாமி டீமே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம பாஜகவோட கூட்டணி வைப்போம், அது வரைக்கும் நம்ம பாஜகவை எதுக்கிறது வேலையே வேணாம், பாஜக பாமக தேமுதிக இப்படின்னு ஒரு நமக்கு ஒரு குரூப்பை வந்து சேர்ப்போம், டிடிவி தினகரனை கூட சேர்த்துக்கலாம், ஓபிஎஸை கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா என்னையே வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில இதை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி சீனியர்கள்ட்ட பேசியிருக்கிறார். சீனியர்களும் நீங்கள் சொல்கிற ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, விஜய் எப்படி நம்ம கூட வந்து சேருவார், விஜய் தான் அறிவிச்சிட்டார்ல தனியாக தான் நிற்க போகிறேன், 2026 தேர்தலில் தனியாக நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு, நம்ம ஓட்டை பிரிச்சுடுவார், நம்ம இன்னும் 15 மாதம் இருக்குது, எல்லா கட்சியும் இப்போ தேர்தலை சந்திக்கிறதுக்கு தங்களை வந்து ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் வந்து ரொம்ப ஸ்லோவாக உட்கட்சி பிரச்சனையில் உங்கள் பேச்சை வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம், அதிமுக தொண்டர்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னது தான் சட்டமன்ற தேர்தலையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏய் சாமிங்களா, சட்டமன்ற தேர்தல் எனக்கு மிக முக்கியமான தேர்தல், நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற தேர்தல், அந்த தேர்தலை நான் சொதப்பிடுவேனா? விஜயோட பேச்சுவார்த்தை இருக்குது, அவர் வெளிப்படையாக எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாரு, இன்னும் தேர்தலுக்கு 5 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து ஏதாவது முடிச்சிடலாம் ஐயா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர் பாஜகவை எதுக்க போகிறது கிடையாது, பாஜகவோட கள்ள கூட்டணி தான் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறார், அவ்வளோதான். இது திமுக சொல்கிறது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவர் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு வைக்கல, இப்போ தேர்தல் ஆணையம் வந்து சில முடிவுகளை எடுத்துருச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து பாஜக சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படி பாஜகவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா பாஜக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சில முக்கியமான முடிவுகளை கொடுத்து ரெட்டைலை சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யாரை பாதிக்கும்? எடப்பாடி பழனிசாமி தான் பாதிக்கும். ஓபிஎஸை பாதிக்குமா, டிடிவியை பாதிக்குமா, சசிகலாவை பாதிக்குமா? டிடிவி தனியாக ஒரு கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பாதிக்கும்.
ஒருவேளை டிடிவி தினகரனுக்கு வந்து நல்ல செல்வாக்கை உருவாக்கி விட்டு அந்த கட்சியை அதிக இடங்களில் வெற்றி பெற வச்சு எடப்பாடி உண்மையான அதிமுக கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்க கட்சி சின்னத்தை பிடுங்கி டிடிவி தினகரன்ட்ட கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாஜக செய்யும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக எடப்பாடி பழனிசாமி நம்புகிறாரு. வேறு வழியே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு. பாஜகவை எதிர்க்க மாட்டார். பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. விஜயை வந்து திமுக வந்து கரெக்டாக டீல் பண்ணுறாங்க. திமுக வந்து விஜயை வந்து தனித்து தான் போட்டி போட வைக்கிறாங்க. அதிமுகவோட இருக்க தேமுதிக பிரித்து கூட அவங்க வந்து அங்கிட்டு விட்டுருவாங்க. அதிமுக வந்து இந்த 2026 எலெக்ஷனில் வந்து செல்லா காசு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக சீனியர்கள் வருத்தப்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் குழம்பி போய் கிடக்கிறாரு. இதெல்லாம் பண்ணுவாங்க பாஜகன்னு தெரிஞ்சு தான் கட்சியில் இருக்க சீனியர்கள் நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க, அப்போ தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஃபெயிலியரு. ஒருவேளை ஓபிஎஸ் பாஜக முடிவு ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தினால தான் அவரை வெளியே விரட்டி விட்டீங்க. இப்போ வேறு நீங்கள் அந்த முடிவை தான் எடுக்க போகிறீங்க. பாஜக ஆதரவு மனநிலையில் தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோதல் போக்கு உருவாகிருக்கு புதுசாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க.